ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முடியல. அதான் சமைச்சு சாப்பாடு, சாம்பார், பீட்ரூட் பண்ணி அதுக்கப்புறம் எழுப்பி விட்டாங்க. பார்த்தீங்கன்னா, எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அதே மாதிரி ஒய்ஃபுக்கு நீங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம். ஒரு சில பேர்லாம் சொல்லுவாங்க, டேஸ் வீட்டுலாம் எடுத்து வைக்கிறாங்க, நான் தான் செய்வேன், எவ்வளோ முடியாதனாலும் நான் தான் செய்யணும், நான் தான் சமைக்கணும் அப்படின்னு சொல்லுவாள். அதனால சொல்கிறேன், இந்த மாதிரி அதாவது எல்லா நாளும் பண்ணாட்டி கூட பரவாயில்ல, இந்த முடியாத அன்னைக்கு மட்டும் அதை ஒரு நாள் 2 நாள் பண்ண, ஒரு நாள் மற்ற பார்த்துக்குவாங்க. அப்படி ஹெல்ப் இல்லை நீங்கள் வேலைக்கு போயிட்டா வருஷம்லாம் நாங்கள் தான் சமைச்சு எல்லாம் பண்ணி எல்லாம் பார்க்குறோம். அந்த ஒரு நாள் முடியாத அன்னைக்கு நீங்கள் பார்க்கலாம், சரிங்களா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, எனக்கு அம்மா இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அம்மா இல்லை. அது மாதிரி அம்மா இல்லாத குறைக்கு உண்மையிலே அதாவது நான் செஞ்ச புண்ணியமா இருக்கு, எங்கள் அம்மா செஞ்ச புண்ணியமா எனக்கு தெரியாது. உண்மையிலே வீட்டுக்காரர் எனக்கு வீட்டுக்காரர் நல்லா என்னை பார்த்துக்கிறாரு. உண்மையிலே நல்லா பார்த்துக்குவாங்க. அதாவது கஷ்டப்படுற ஃபேமிலி தான், ரொம்பலாம் எங்களுக்குலாம். நாங்கள் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் பொருளில் கூட தேங்காய் பொரியல் போட்டிருக்க மாட்டோம். அந்த வீடியோவில் பார்த்தா தெரியும். எனக்கு தேங்காய் சில்லி இல்லை, வாங்க மறந்துட்டேன். அதனால் எங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நாங்கள் சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு வீட்டில் இருந்துப்போம். 4 செவத்துக்குள்ளே தான் நான் வீடியோ போடுவேன். எல்லா வீடியோவும் பார்த்துருக்கீங்க. 4 செவத்துக்குள்ளே தான் வீடியோ போடுவேன். எப்பயாவது தான் வெளியே போவோம். அது எப்பயாவது எங்களுக்கே தெரியாது, திடீர்னு எப்பயாவது தான் போவோம் வெளியே, அவ்வளோலாம் வெளியே போக மாட்டோம். இப்படி தான் எங்கள் லைஃப், இப்படி தான். ரொம்ப ஆடம்பரமெல்லாம் அப்படிலாம் கிடையாது, இப்படி தான் இருக்கும். என்னன்னா, நான் தம்பி மாசமாலேருந்து அந்த குழந்தை, என் பையனை பார்த்துக்கிறவர் எல்லாமே எங்கள் வீட்டுக்காரர் நல்லா பார்த்துக்கிட்டாரு. என் பையனை 2 பையனுமே அவர் தான், குளிப்பாட்டுறதுலேருந்து எல்லாமே அவர். எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி தான் குழந்தை எடுத்தாங்க. பார்த்தீங்கன்னா எல்லாமே எனக்கு அப்போயும் அப்படி தான், சமைச்சிக்கணும் எல்லாம் வச்சுட்டு போயிடுவாங்க, காலைல வேலைக்கு போயிடுவாங்க. நீ பிள்ளைய மட்டும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிடுவாங்க. காலையிலேயே எங்கள் வீட்டுக்காரர் பையனை குளிப்பாட்டி எல்லாம் செஞ்சு என்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஆப்ரேஷன் பண்ணதுனால உட்காந்து குளிப்பாட்ட முடியாதுல்ல, அதனால் அவரே எனக்கு குழந்தைய குளிப்பாட்டி எல்லாம் இது பண்ணி பையனை குளிப்பாட்டி எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. காலையிலேயே சமைச்சு பையனை மட்டும் பார்த்துக்கோ அப்படின்றாங்க. அது மாதிரி வேலைக்கு போயிட்டு வந்தோம், நைட்டுக்கு அவங்க தான் சமையல் பண்ணுவாங்க, நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அதில் அவருக்கும் முடியாத பட்சத்தில் ஆக்சிஜன் ஆகி ரொம்ப உழைக்க முடியாது, இவர் ரொம்ப கிரிட்டிக்கலாக ஆகிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. அந்த டைம் கூட எனக்கு சப்போர்ட்டுக்கு யாருமே கிடையாது, யாரும் சப்போர்ட் கிடையாது. ஹாஸ்பிட்டலில் கூட நான் தனியாக தான் படுத்திருந்தேன், கூட இருந்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்படிலாம் கஷ்டப்பட்டோம், ரொம்ப கஷ்டப்பட்டேன். யார் சப்போர்ட்டும் கிடையாது. அது என்னென்னா, காசு பணம் இருக்கிறப்ப தான் எனக்கு சொந்த பந்தம் சுற்றி இருந்தாங்க. அது மாதிரி எங்கள் அம்மா இருக்கும்போது எல்லா சொந்த பந்தம் வந்து போனாங்க, எல்லாம் பண்ணாங்க. எங்கள் அம்மா இறந்ததுக்கப்புறம் யாரும் வரதில்லை. ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, என்ன சொல்கிறேன்னா, அம்மா மாதிரி நான் இருக்கேனா, எங்கள் அம்மா மாதிரியே நான் இருக்கேனா, அதனால் வீட்டுக்கு வந்தோம்னா அம்மா ஞாபகம் எங்களுக்கு வந்துடுது. உன்னை பார்த்தா சங்கட்டமாக இருக்குது, எனக்கு வீட்டுக்கு வர அப்படின்ட்டு அந்த காரணம் சொல்கிறாங்க. 10 வருஷமாக ஆச்சு மாட்டாங்க. நல்லது கெட்டதுன்னா போவோம், அவ்வளோ. மற்றபடி அம்மா இருக்கும்போது அடிக்கடி வருவாங்க. அதாவது அம்மா இருக்கிறவங்க தான் சொந்த பந்தம் எல்லாமே. அம்மா இல்லைன்னா அவ்வளோதான், டோட்டலாக எல்லாமே போச்சு அப்படின்னு. அந்த மாதிரி எனக்கு என்ன சொல்கிறது, உண்மையிலே எனக்கு இவ்வளோ நானாக முடிவு பண்ணி கல்யாணம் பண்ணியிருந்தா கூட இவ்வளோ நான் சந்தோஷமாக இருப்பேனா அப்படின்னா இருந்திருக்க மாட்டேன், சரிங்களா? இது மாப்பிள்ளை எனக்கு வீட்டில் பார்த்த மாப்பிள்ளை தான் எனக்கு கல்யாணம் முடிச்சது. இருந்தாலும் நம்ம எதிர்பார்த்துக்கே மாட்டோம், நம்ம இப்படி பார்த்துக்குவாங்க அப்படி பார்த்துக்குவாங்களா நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். உண்மையிலே நான்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா எந்த அளவுக்கு என்னை பார்த்தாங்களோ அதே அளவுக்கு அவங்க பார்த்துக்குறாங்க, நல்லா பார்த்துக்குவாங்க. எந்த ஒரு சண்டையும் சரி
சண்டை வரும். வீட்டில் சண்டை வராமல் இருக்கும். சண்டை வரதான் செய்யும். சண்டை வந்தாலுமே 4 செவத்துக்குள்ளே எங்களுக்குள்ளே சண்டை போட்டுப்போம். வெளியே யார்கிட்டையுமே சொல்ல மாட்டோம். இது பண்ண மாட்டோம். எங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுப்போம். அப்புறம் எங்களுக்குள்ளே நாங்களே பேசிக்குவோம். பெருசாலாம் எதுவுமே நாங்கள் இது பண்ண மாட்டோம். எங்களுக்குள்ளே எல்லாம் முடிச்சுக்குவோம். அப்புறம் கொஞ்ச நேரம் பேசாமல் இருப்போம். அவரை பேசிக்குவோம். படபடன்னு கோவம் வந்தால் நான் தான் ஏதாவது படபடன்னு பேசுவேன். அதுக்கப்புறம் போய் அழுது பேசிக்குவேன். சொல்லுவாங்க, கோவத்தில் என்ன பேசுன்னு தெரியல, நீ பாட்டுக்கு பேசிடுற அப்படின்னு சொல்லுவாங்க. அது கோவத்தில் எல்லாத்துக்கும் அது லேடிஸ்க்கு ஒரு டென்ஷனில் வார்த்தைக்கு வரதான். போய் சாரி கேட்டு அழுது பேசிடுவேன். அவங்களும் மனசில் வச்சுக்க மாட்டாங்க. அவங்களும் ஏதாவது பேசியிருந்தாலும் மன்னிச்சுக்க மாட்டேன்னுவாங்க. மற்றபடிலாம் எங்களுக்குள்ள ரொம்ப இதெல்லாம் நம்ம பண்ணிக்க மாட்டோம். சண்டை போட்டுக்க மாட்டோம். அதாவது என்னென்னா ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா இருந்தோங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தோம். அப்போலாம் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் பார்க்கும்போது நல்லா இருந்தோம். ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக இந்த 4 வருஷத்தில் ரொம்ப அடிபட்டது. 2025 ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போதைக்கு என்கிட்ட ஒன்றுமே இல்லை. எல்லாமே இழந்துட்டோம். எல்லாத்தையும் உடம்பு ரீதியாக. அதாவது எனக்கும் ஆப்ரேஷன் பண்ணி செலவு, அவருக்கும் ஆக்சிடென்ட் ஆகி ரொம்ப ஏதாவது செலவு அப்படின்னும்போது எல்லாமே நாங்கள் செலவு பண்ணி அடிபட்டு இப்போ ஓரளவு எதுவுமே இல்லைன்னா பரவாயில்ல, இந்த அளவுக்கு நமக்கு இருக்கோம் போதும் அப்படின்ட்டு அளவுக்கு ஆகி போச்சு. யாருமே வரலனாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு நம்ம பிள்ளைங்க இருக்குது, நம்ம பிள்ளைய நல்லா படிக்க வச்சு அதில் பெருசாகி அதுக்கு என்ன தேவையோ நம்ம அதை பார்ப்போம் இனிமேல் அப்படின்ட்டு அந்த மைண்ட் செட்டில் வந்துட்டோம். இப்போ நாங்களாம் எப்படின்னா எங்களுக்கு இருக்கோ இல்லையோ அடுத்தவங்களுக்கு எதாவது ஒன்றா டக்குன்னு உடுப்பி நாங்கள் செய்வோம். அந்த மாதிரி 2 பேருமே அதே மாதிரி தான். சரிங்களா, நிறையா கொடுத்தோம், நிறைய செஞ்சுட்டோம், நிறைய பண்ணிட்டோம். எங்களுக்கு கஷ்டம்னும் போது செய்கிறதுக்கு ஒரு ஆள் கண்டிப்பாக வரவே இல்லை. சொல்லுவாங்க, அதாவது நம்ம நிறைய பேர் யாராவது கஷ்டப்பட்டா மனசு கேட்காது. ஓடி போய் அவங்க கஷ்டப்படுறாங்களே எப்படியாவது அவங்க செய்யணும், கடன் வாங்கியாவது அவங்க செய்யணும், அவங்க பார்க்கணும். யாருன்னு தெரியாட்டிட்டு பரவாயில்லைங்க, எங்கிட்ட ஹெல்ப் பண்ணால் கண்டிப்பாக நாங்கள் நிறையா பண்ணியிருக்கோம். இப்போ எங்களுக்கு ஒரு ஆள் பண்ணுற அளவு நாங்கள் சூழ்நிலைக்கு வந்துட்டோம். அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டத்துக்குள்ள வந்துட்டோம். அதனால் எல்லாமே இப்போ இனி நம்மளை யார் என்னென்ன பேசினாங்களோ அவங்க முன்னாடி நம்ம நல்லா காட்டுவோம் அப்படின்னு சொல்லி மைண்ட் செட்டில் எனக்கு போய்கிட்டு இருக்கு. மற்றபடி எனக்கு வேறு எந்த மைண்ட் செட்டுமே கிடையாது. அதாவது என்னென்னா நம்ம கஷ்டப்படும்போது தான் நம்மளுக்கு நல்லா இருக்கும்போது யார் கேரக்டரும் நம்மளுக்கு தெரியாது. கண்டிப்பாக நம்ம கஷ்டம்னு படும்போது அப்போ தெரியும் சுற்றி உள்ளவங்க கேரக்டர், எல்லார் கேரக்டரும் நமக்கு தெரிஞ்சிடும். யார் நம்மகிட்ட எப்படி பழகிருக்காங்க, எதுக்காக பழகிருக்காங்க அப்படின்னு சுற்றி உள்ள எல்லா கேரக்டர். நம்ம ஒரு கஷ்டம், நம்ம ஒரு ஹெல்ப்னு கேட்கும்போது கண்டிப்பாக யாரும் பண்ண மாட்டாங்க. அந்த அந்த போயிடும். அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் நிறையா பண்ணியிருப்போம், அதை அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. அதனால் கஷ்டப்படும்போது தான் அவங்களோட உண்மையான முகம் வெளியே கண்டிப்பாக வரும். யாராக இருந்தாலும் சரி, சொந்த பந்தமாக இருக்கட்டும், அக்கா தங்கச்சியாக இருக்கட்டும், அண்ணன் தம்பியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, அந்நேரம் உண்மையான முகம் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ தான் நம்மளுக்கும் தெரியும், ஓ இவ்வளோ நாள் நம்ம தான் ஏமாந்து நம்மகிட்ட இருக்கலாம் நிறையா நம்ம கொடுத்து இவ்வளோ உட்காந்துட்டோம், அறியாமல் நம்ம நிறையா பண்ணிட்டோம். இப்போ நம்மளுக்கு கஷ்டம்னும் போது அவங்க இருந்தும் நம்மளை செய்ய மாட்டாங்க. அப்போ அவங்க இப்படிலாம் இருக்காங்க, நமக்கு பிழைக்க தெரியாமல் பிழைச்சிட்டோம் அப்படின்ட்டு நம்ம இப்போ தான் உணர்வோம். சரிங்களா, அதனால் ஒன்றும் இல்லை. சரிங்களா, நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்குங்க. அப்படி தான் எங்கள் அம்மா சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, நம்மளுக்கு இருக்கு இல்லையோ அடுத்தவங்க நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கும், நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கும் அப்படியே சொல்லி எங்கள் அம்மா கூட பிறந்த அக்கா பிள்ளைங்களா இருக்கட்டும், எங்கள் அப்பா கூட பிறந்த அண்ணன் பிள்ளைங்க எல்லாத்துக்குமே நல்லா பார்த்து நிறையா பண்ணி இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா சொந்த வீடு கட்டிட்டாங்க, நல்லா படித்து நல்ல ஒரு வேலையில் நல்லா இருக்காங்க. நாங்கள் தான் சொந்த வீடு இல்லாமல் இருக்கோம். சரிங்களா, அதாவது எங்கள் அப்பா எப்படின்னா இடம் இருந்துச்சு, எங்கள் அப்பாவோட அண்ணன் பேருக்கு அண்ணன் பேர் தானே இருக்கட்டும், நம்ம அண்ணன் தானே அப்படின்ட்டு இது கொடுத்துட்டாங்க. அப்புறம் பிரிச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம அண்ணன் தான் கொடுப்போம் அப்படின்னு விட்டுட்டாங்க. அப்போது அந்த காலத்தில் இப்போ என்ன ஆகி போச்சுன்னா எங்கள் பெரியப்பா இறந்துட்டாங்க. இப்போ அவங்களோட பையன் என்ன பண்ணிட்டான், விவரமாக என்ன பண்ணிட்டான்,
பெரியப்பா பேர்லேருந்து பெரியம்மா பேர் அப்படியே மாற்றிட்டாங்க. பெரியம்மா இப்போ இறந்துட்டாங்க. அப்போ அப்படியே மாறி கை மாறி இப்போ அவங்க பையனுக்கு போய் இப்போ எங்களுக்கு எதுவுமே இல்லாத அளவுக்கு ஆகிப்போச்சு. அந்த இடத்த நல்லா ஏக்கர் கணக்கில் வீடு கட்டி இருக்காங்க. சரி போயிட்டு போகிறேன் விட்டாச்சு. நாங்கள் நல்லா இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு விட்டாச்சு. நம்ம இன்னொரு பெரியப்பா பையங்களும் ஈஸி பண்ண கூட காசு இருக்காது. எங்கள் அம்மா வந்து ஈஸி பண்ணிவிடுவாங்க. எங்கள் அம்மா இருக்கும்போது காசு கொடுப்பாங்க. ஊர்லேருந்து வரும்போது கூட வந்துடுவாங்க. போகும்போது நம்ம காசு கொடுமா நிற்பாங்க. என் பெரியப்பா பிள்ளைங்களுக்கு எங்கள் அம்மா கொடுத்து விடுவாங்க ஊருக்கு போகிறப்பெல்லாம். அப்போல்லாம் எங்கள் அம்மா இருக்கு நல்லா வாங்க செய்ய எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க அம்மா. அப்போல்லாம் வந்து போய் இருந்தாங்க. இப்போ அவங்களும் நல்லா வீடு காரு எல்லாமே நல்லா இருக்காங்க. நாங்கள் ஒரு நாள் தான் நிறையா செஞ்சு ஒன்றுமே இல்லாமல் எங்கள் அப்பாவுக்கு 3 பொம்பளை ஒரு பையன். அது பார்த்தீங்கன்னா நான் தான் கடைசி. எல்லாருமே நாங்கள் வாடகை வீட்டில் ஒரு நாள் வேலைக்கு போனால் சாப்பாடு அந்த நிலைமையில தான் நாங்கள் இருக்கோம். நிறைய பேத்துக்கு ஆரம்பத்துலேருந்தே இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கோம். செஞ்சு நாங்கள் இந்த அளவுக்கு ஆகிடும். அந்த எண்ணம் வரமாட்டது இல்லைங்க. யாராவது கஷ்டப்பட்டவங்க கூட ரொம்ப கஷ்டம் நம்மளுக்கு அவ்வளோ கொடுக்கணும் தான் வருது. அது என்னன்னு தெரியல, மாற்றிக்க முடியல. மற்றவங்கள மாதிரிலாம் மாற்றிக்க முடியல. சில பேர் இருந்தால் கூட இல்லைன்னு சொல்லிடுவாங்க. நமக்கு அந்த மனசு பக்குவம் இருந்தால் கூட பக்கத்தில் வந்து கேட்டால் கூட இப்போ ஒரு 50 ரூபா இருந்தால் கூட ஒரு 100 ரூபா இருந்தால் கூட கேட்டால் கூட இல்லைன்னு மனசு வரும். எனக்கு இல்லையா அந்த 50 ரூபா தான் என்கிட்ட கூட இருக்கும். இப்போ நான் அப்போ கொடுக்குறேன்ப்பா அப்படின்னாங்க கூட அதை கொடுத்துட்டு சரி கொடுக்கும்போது வாங்கிக்குவேன். அந்த மாதிரி கேரக்டர் தான் நான். அதை வந்து என்னால் மாற்றிக்கவே முடியல. அது ஏன்னே தெரியல. 10 ரூபா இருந்தால் கூட இருக்கா 10 ரூபா தான் இருக்குது சரி கொடுப்பா அப்படின்னா கூட கொடுத்துருவேன். அவ்வளோதான் இருக்கு இருந்தாலும் கேட்டாலும் கொடுத்துருவேன். அந்த மாதிரி எண்ணம் அது என்னன்னு தெரிலங்க. அதாவது எங்கள் அம்மா அப்பா அப்படியே இதனால எனக்கும் அதே எண்ணம். சரி நம்ம நல்லதே நினைப்போம், நல்லதே பண்ணுவோம், நல்லதே நடக்கும். அவ்வளோதாங்க. சரிங்களா? அதனால் யார் நம்ம என்னத்தை கொண்டு வைக்கிறோம்னு சொல்லுங்க. யார் எதுவும் கொண்டு வைக்கிறோமோ ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? அதனால் இருக்கிற வரையும் பிள்ளைங்களுக்காக இனி வரும்போது பிள்ளைங்களுக்காக நல்லா படிக்க வச்சு அதுக லைஃபு நல்லபடியாக கொண்டு வரணும். அவ்வளோதாங்க. அது மாதிரி தான் சொல்கிறேன். என்னதான் இருந்தாலும் நம்ம சொந்த பந்தம் என்னதான் இருந்தாலுமே நம்மகிட்ட இருக்கிறவங்க தான். நம்மகிட்ட இல்லைன்னு தெரிஞ்சுன்னா எல்லாரும் அப்படியே ஒதுக்கிடுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி நம்ம வீட்டுக்காரர் என்னதான் எவ்வளோதான் சண்டை போட்டாலும் அடித்தாலும் பிடிச்சாலும் என்னாலும் சரி யாராக இருந்தாலும் சரி என்றைக்கு இருந்தாலுமே அவங்களும் சரி நிறைய ஃபேமிலியில் எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ இது சண்டை போட்டு பார்த்தோன்னா அம்மா வீட்டுக்கு மறுபடியும் இங்கே தான் வருவாங்க. சரிங்களா? மறுபடியும் வீட்டுக்காரருக்கு சண்டை போடுவார் பேசுவார் வைப்பார் மறுபடியும் இங்கே தான் வருவாங்க. அதனால் எவ்வளோ சண்டை 10 நிமிஷம் பேசாமல் இருங்க. ஒரு வாட்டி ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஒரு நாள் பேசாமல் கூட இருங்க. அப்புறம் பேசிக்கோங்க. சரிங்களா? பிரிஞ்சு மட்டும் போய் ஒரு வாரம் 10 நாள் போயிட்டு வரலாம். விட்டு கொடுத்து போங்க. லைஃப் உண்மையிலேயே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஒருவேளை அவங்க கோபக்காரங்களாக இருந்தாங்களா நம்ம அமைதியாக போகணும். இப்போ நம்ம படபடன்னு பேசுகிறோமா அவங்க அமைதியாக போயிட்டாங்கன்னா எல்லாமே சரியாயிருங்க. சரியா? இதுக்காக வந்துட்டு நிறைய பேர்லாம் தப்பான முடிவுலாம் எடுக்க வேணாம். சரியா? நம்ம பிள்ளைங்களுக்காக வாழணும், பிள்ளைங்களுக்காக பார்க்கணும், பிள்ளைங்கள் லைஃப்பை பார்க்கணும். அதை மட்டும் மைண்டில் எல்லோரும் வச்சுக்கோங்க. உண்மையிலே அதுமாதிரி ஒய்ஃபுக்கு முடியலன்னா கண்டிப்பாக ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ணுங்கள். ஹஸ்பண்டுக்கு முடியலையா ஒய்ஃபு ஹெல்ப் பண்ணுங்கள். இதை மாற்றி ஒன்றுக்கு ஒன்று விட்டு கொடுக்குள்ளே போனீங்கன்னா சொந்த பந்தம் சுற்றி நம்மளை யார் என்ன சொன்னால் சரி கவலையே பட வேணாங்க. ஏன்னா ஹஸ்பண்டு ஒய்ஃபும் கரெக்டாக இருந்தாங்களே போதுங்க. ஒன்றுக்கு ஒன்று உங்களுக்குள்ள புரிதல் இருந்தாலே போதும். நானும் எங்கள் வீட்டுக்காரரும் அப்படி தான். எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவரை பற்றி ஏதாவது சத்தம் போடுவாங்க. அவர் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய ஹெல்ப் பண்ண வைப்பார். பிள்ளைங்களுக்கும் காசு எதுவும் மாட்டார். யார் கேட்டாலும் தூக்கி கொடுத்துறாரு வச்சிடறாரு. இல்லை அந்த பொறுப்பெல்லாம் சொல்லுவாங்க. அதை விட்டே கொடுக்க மாட்டேன். கோவம் வரும். அவர் இஷ்டம் நீ எதுக்கு விடு அவர் பார்த்துப்பார் அப்படின்னு விட்டு கொடுக்க மாட்டேன். அதே மாதிரி என்னைய வந்து எங்கள் வீட்டில் ஏதாவது சொன்னான்னு சரின்னு வச்சுக்கோங்களேன் அவர் விட்டு கொடுக்க மாட்டேன். எந்த இடத்துலையுமே விடுங்க அந்த பிள்ளை பார்த்துக்கிறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு போவார். அது பார்த்துக்கிறோம் அதை செஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவார். பார்த்துக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி தான் பேசுவார். 2 பேருமே எங்கள் வீட்டாளுகிட்ட கூட விட்டு கொடுக்க அந்த மாதிரி தான் நாங்கள் இருக்கோம். அது மாதிரி எல்லாருமே கேட்பாங்க இவ்வளோ கேட்பாங்க. இல்லைங்க வீட்டில் பார்த்த மாப்பிள்ள தான் அப்படின்னு சொல்லி
பரவாயில்லங்க இவ்வளோ இதாக இருக்கீங்க அப்படின்னு. பக்கத்து வீட்டுக்காரங்களும் என்கிட்ட கேட்டாங்க. அவங்க வீட்டில் போன வாரம் சண்டை, பையன் சண்டை. அந்த அக்கா வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு என்கிட்ட அந்த அண்ணன் சொல்கிறாங்கம்மா இப்படி பேசுகிறா அவங்களும் ஃபேமிலி பிரச்சனை சொல்லிட்டு இருந்தாங்க. கேட்டுட்டு இருந்தேன். சரி விடுங்கண்ணே அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு பேசிகிட்டு இருந்தேன். அப்போ அந்த அக்கா சொல்கிறாங்க, எப்பா என்னப்பா உங்கள் வீட்டில் தம்பி உங்களுக்கு சண்டையே போடாதா, சண்டையே உங்களுக்குள்ளே வராதா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், அக்கா வீட்டுக்கு வாசப்படி இருக்குது, சண்டை வராமல் எப்படிக்கா இருக்கும், சண்டை வரதான் செய்யும், சண்டை வராமலாம் இருக்காது, சண்டை வரதான் செய்யும், எங்களுக்குள்ளேயும் சண்டை வரும், என் சவுண்ட் உங்கள்கிட்ட கேட்காமையா இருக்குன்னா சவுண்டாக தான்க்கா பேசுவேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை ஆனால் தம்பி சண்டை போடுற மாதிரி தெரியல, சண்டை போட்டாலுமே கொஞ்ச நேரத்துக்கு பேசாமல் நாங்கள் இருப்போம், அதுக்கப்புறம் நாங்கள் பேசிக்குவோம்க்கா அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த மாதிரி தான், அது மாதிரி பிள்ளைங்கள அப்படி தான் வெளியே விடவே மாட்டேன். பசங்க சேர்ந்து விளையாட செய்ய விடவே மாட்டேன். அவங்க கூட வீட்டுக்குள்ளேயே விளையாடுவாங்க, மாடிக்கு போய் மாடியில் விளையாட வைப்பேன், அக்கா வீட்டுக்கு போய் பிள்ளைங்கள அவ்வளோதான். மற்றபடி பிள்ளைங்க கூட சேர்ந்து விளையாட செய்ய விட மாட்டேன். ஆனால் ஒன்றுக்கும் சண்டை போடுவாங்க, கீழே விழுந்துருவாங்க, நம்ம பிள்ளைய சொல்லுவாங்க, வெளியவே விட மாட்டேங்க. யார் வீட்டு எந்த ஒரு பிரச்சனைக்கோ எந்த இதுக்குமே போக மாட்டேன், வரமாட்டேன். அவங்களா வந்து ஏதாவது சொன்னால் மட்டும் தான் கேட்டுக்குவேன் தவிர, யாராவது வந்து சாப்பிட்டான்னு கேட்டால் கூட மறுபடியும் அவங்க சாப்பிட்டான்னு கேட்க மாட்டேன். சாப்பிட்டீங்க அப்படின்னு போயிடுவேன், அவ்வளோதான். ஏன்னா முதல்ல நிறையா பேசி பழகி நம்மளாம் அனுபவப்பட்ட நிறையா. இனி நம்ம யார்கிட்டையும் பேசக்கூடாது, எதுவுமே வீட்டு விஷயத்த எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு இப்படி எதுவுமே இது பண்ணுறாரு. யார்கிட்டையும் மேக்ஸிமம் பேசுறதே இல்லை இப்போல்லாம். கதவை இது பூட்டிப்பேன், ஜன்னலை பூட்டிப்பேன், கதவை பூட்டி நான் செவத்துக்குள்ளே தான் உட்காந்து வீடியோஸ் போடுவேன். அவன் பாட்டுக்கு வீடியோ பண்ணேன், கொஞ்ச நேரம் படுத்திருப்பேன். பையனை 2 வயசு ஆகுது, அவன் சாப்பாடு கொடுக்க இது பண்ணவனை பார்க்க இப்படி எனக்கு நேரம் ஓடிடுங்க. அப்புறம் என் பையன் 4 மணிக்கு ஸ்கூலுக்கு வருவான், அவனை பார்க்க நைட்டு சமையல் பண்ணேன், இப்படி நேரம் எனக்கு போயிடும். இதுதான் எனக்கு டெய்லியும் நடந்துக்கிட்டு இருக்கு. மற்றபடி யாரும் ஒரு இதுலேயுமே இன்வால்வ் ஆகவே மாட்டேன். எந்த ஒரு பிரச்சனையும் இருந்தாலும் சரி அழுக மாட்டேன். என்னன்னா என்ன அவ்வளோதாங்க. அந்த மாதிரி இருந்தோம்னா எந்த ஒரு பிரச்சனையும் எந்த இதுவுமே வராது. எனக்கு மேக்ஸிமம் சொல்லப்போனால் ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. என்னன்னு பேசுவேன். ரொம்ப டீப்பாலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் கேர்ள்ஸாலும் சரி பாய்ஸாலும் சரி வச்சதே கிடையாது. ஜாலியாக பேசி வைப்பேன், அவ்வளோதான். என்னன்னா என்ன அவ்வளோதான். மற்றபடிலாம் யார்கிட்டையுமே பேசுகிறத டீப்பாக வச்சுக்க மாட்டேன். ஏன்னா நம்ம நல்லா பழகுவோம், பேசுவோம், செய்வோம், லாஸ்ட்டில் அவங்க தான் வந்து நம்மளுக்கு எதிரியாக இருப்பாங்க. அதுக்காக நான் அந்தளவுக்கு யாரையும் வச்சுக்கவும் மாட்டேன். சரிங்களா. எத்தனையோ நான் ஷூட்டிங்க்கெலாம் போவேன், வருவேன், செய்வேன், எல்லாம் பண்ணுவேன். ஷூட்டிங்கில் போனாலுமே யார்கிட்டையும் பேச மாட்டேங்க. ஜாலியாக அந்த போகும்போது ஜாலியாக பேசுகிறேன், சிரிக்கிறோம், வைக்கிறோமோ அதோடு அவ்வளோதான். அந்த ஸ்பாட்டோடு அப்படியே முடிச்சுட்டு வந்துடுவேன். வீட்டுக்கு வரப்போ வருவேன். அப்புறம் அடுத்த ஷூட்டுக்கு வருவேன், பார்க்குறேன், பேசணும், அவ்வளோதாங்க. மற்றபடி நான் அவங்க வீட்டுக்கு போகிறதோ அவங்க என் வீட்டுக்கு வர்றதோ எந்த இதுவுமே வச்சுக்க மாட்டேன். ஸ்பாட்டில் பார்க்குறோம், பேசுகிறோம், வைக்கிறோம், அதை முடிச்சுட்டு வந்துக்கிட்டே இருக்கேன், அவ்வளோதாங்க. சரிங்களா. இதுதான் நான். சரிங்களா. இதே மாதிரி எல்லோரும் இருந்தோம்னா ரொம்ப யார்கிட்டையுமே அளவோட பழகணும்னா உண்மையிலே லைஃப் நல்லாயிருக்கும். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப நேரமாக லாங் வீடியோ மாதிரி போட்டுட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து என்னன்னா 2வது பேசுறதுக்கெலாம் எனக்குலாம் யாருமே கிடையாதுங்க. அக்கம் பக்கம்லாம் எல்லோரும் வேலைக்கு போயிடுவாங்க, பேச மாட்டாங்க. பக்கத்துக்காரங்க வந்து அவங்களாம் வந்து எப்பயாவது பேசுவாங்க, நானாக போய் பேச மாட்டேன். அதனால வந்து இன்னைக்கு ரொம்ப நேரம் பேசிட்டேன், உங்கள்கிட்ட நான் பேசிட்டேன். எனக்கு பேசலாம் யாருமே கிடையாது. உங்கள்கிட்ட இன்னைக்கு ரொம்ப நேரம் பேசிட்டேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், சரி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.